அன்றைக்கு கடனுடைய பெரிய சொன்னேன், அதுல தெளிவாயிட்டேன். எனக்கும் ஒரே ஒரே குறிக்கோள், பணக்காரன் ஆகிறா இப்படி ஆகுறது. பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு மட்டுமே ஆசை இருக்கு, எனக்குமே அந்த ஆசை இருக்கு. நான் சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அதன்படி நடந்தால் அதை தெரிஞ்சு கொண்டாலே பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு முன்னாயத்தமாக நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அதன்படி பயன்படுத்தலாம். அதாவது ஒரு நாள் எந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், நான் பணக்காரனானா என்னோட ஏழை ஆவானா கேள்வி இருக்கு தானே. அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா இருந்தாலே நீங்கள் பணக்காரன் ஆக இல்லாது. இது வந்து உங்களோட வண்டியை பார்க்க முடிய நான் எப்படி நடந்த அதுக்கு எஃபெக்ட் என்ன மாதிரி ஆகணும், அது இன்னொரு ஆளை பிரதிபலிக்கணும் வந்து நீங்கள் விட்டுருவோம். அப்படி விட்டால்தான் நீங்கள் பணக்காரன் ஆகலாம். ரெண்டாவது விஷயம் அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது அசெட்ஸ் என்ன தேவைக்குரிய விஷயத்தை தான் அசெட்ஸ் சொத்து அல்லது உங்களுக்கு சேரக்கூடிய பெருமதியான விஷயம் தான் அசெட்ஸ் சொல்லுவோம். பைக் ஒன்று வாங்கினா அது அசெட்ஸ் தான் அல்லது லைபிலிட்டியான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல லைபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்போ லைபிலிட்டி என்னன்னா உங்களுக்கு இருக்கிற கடன் அல்லது உங்களுக்கு இருக்கிற பொறுப்புன்னு வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டியை வந்து நாங்கள் ஈஸியாக விளங்கணும்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக விளங்கணும்னு சொல்லி சொன்னால் கூட பொக்கெட்டுக்கு இந்த பொக்கெட்டுக்குள்ள காசு போடக்கூடிய எல்லாம் வந்து அசெட்ஸ் உண்டு. இந்த பொக்கெட்டுக்கு நீங்கள் காசை வெளியில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை லைபிலிட்டி என்று புரிஞ்சு விடுங்க. சரியா? எப்போ நீங்கள் பணக்காரன் ஆவீங்க, காசு சேர்த்தாளா சேர்க்காவிட்டாளா? காசு சேர்த்தா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அசெட்ஸை வந்து சேர்க்கணும். இப்போ இன்னும் ஈஸியாக ஒரு உதாரணம் உங்களெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு கேட்குறீங்க. வீடு வந்து அசெட்ஸா லைபிலிட்டி? அசெட். வீடு வந்து அசெட், சொத்தா பார்க்குறீங்க. பைக் வந்து அசெட்டை தான் பார்க்குறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொத்துன்னு சொல்கிற விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து பைக் எடுக்கிறீங்க. பைக்கை நீங்கள் லைச்சம் பார்க்குறீங்க, மாறிங்க போகிறீங்க, பெட்ரோல் அடிக்கிறீங்க. அப்போ அந்த பைக்காக உங்களுக்கு காசு போடுறீங்களா? இல்லை. அப்போ அது அசெட்ஸா லைபிலிட்டியா? லைபிலிட்டியா வரும். அதாவது இப்போ வீடு மாற்ற வீடை பார்த்து பெயிண்ட் அடிக்கிறீங்க, சும்மா இதை மாற்றுவீங்க, சில பேர் டிவி வாங்கி போடுங்க, இது வாங்கி போடுங்க, அது வாங்கி போடுறது வீட்டை என்ன செய்யணும், காசு எடுத்து செலவழித்து கொண்டு இருக்க எல்லா விஷயமே எங்களுக்கு வந்து லைபிலிட்டிக்கு வேணும். இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் ஒரு வேறு யாராவது சம்பளம் கொடுக்குறதாலும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாங்குற இதுக்கு வந்து ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு அல்லது நீங்கள் வாங்கின பேங்க்ல வாங்கின லோனுக்கு காசு கட்டுறீங்க என்றாலும் அவ்வளோ வந்து லைபிலிட்டி, அது உங்களோட வந்து பொறுப்புக்குள்ள வரும். சரிதானே? இப்போ எப்போ இந்த வீடு வந்துட்டாங்க வீட பொதுவாக கதைக்க சுத்தமாக சொல்லுவோம். என்ன உங்களோட சொத்து பத்து இருக்குன்னா சொல்லுவோம், வீடு வளர்ந்துருந்தா நம்ம சொத்து பத்து சொல்லுவோம். ஆனால் இங்கே நாங்கள் தேர்மா பார்க்க தேர்மா பார்க்க நீங்கள் ஒரு வீடு வாங்கி அது வாடகைக்கு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது அசெட்ஸா லைபிலிட்டி? அது அசெட். அசெட் ஏன்டா வாடகை வருது, உள்ளுக்கு போடுறீங்க. பைக் எடுத்து வாடகைக்கு விட்டாலோ அல்லது உங்களுக்கு ஒரு பைக்கை வச்சு கொண்டு நீங்கள் டெலிவரி செய்வீங்களா இருந்தால் அந்த வேற வருமானம் வந்து உங்களை பைக்கை வந்து அசெட்ஸா மாற்றி லைபிலிட்டியா இருக்கிற பைக்கை அசெட்டா மாற்றி. அதாவது நான் ஓடுறேன், பெட்ரோல் அடிக்கிறேன், அதுக்கு மேலதிகமான வருவாய் எடுத்து நான் இந்த பக்கத்துக்கு காசு போடுறேன், அது பிரச்சனை. அதாவது கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? பணக்காரன் ஆகணும்னு சொன்னா கடன் வாங்கும். அதான் கடன் வாங்கலாம் என்னன்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட அடிப்படையில் வசதி இல்லை, நான் ஒரு கடை போடணும், எனக்கு இந்த கடையில் லாபம் பெறும், இது எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணி பார்க்கணும். அது நான் வந்து நான் இதுக்கான என்னென்ன பிரச்சனை வருமென்றால் தயார் பண்ணி தெரிஞ்சு கொண்டு நான் ஒரு கடன் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் அது சரியாக நடக்கிற பட்சத்தில் கடன் தப்பில்லை. இப்போ கடனை வாங்கிட்டு நான் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை வாங்குறேன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கினா அதை சர்வீஸ் பண்ணணும், பைக்கை வாங்கினா ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஆயில் மாற்றணும், பெட்ரோல் அடிக்கணும், இவ்வளவு பிரச்சனையும் இருக்குமில்ல. அது மாதிரி கடனை வாங்கிக்க அந்த கடன் எங்களை பொக்கெட்டுக்குள்ள காசு விஷயங்கள் செய்வதாக இருந்தால் அந்த லைபிலிட்டி வந்து கொஞ்சம் காலத்தில் அசெட்ஸாக மாற வலிக்கணும். நம்ம கடன் வாங்குற ஒரு குறை இல்லை, இல்லை நோக்கத்துக்காண்டி வாங்குறோம், அந்த நோக்கம் சரியாக செயல்படுகின்றதான்னு பார்ப்போம். இப்போ கடன் வாங்கிக்க லைபிலிட்டியா இருக்குது. அது கடன் எப்போவுமே கடன் வந்து பொறுப்பான நாங்கள் எப்போவுமே கடன் பேங்க்ல லோன் வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, அதை அசெட்டா மாத்திரம் லைபிலிட்டி தான். அது மாற போகிறது இல்லை. நான் காசு கட்டி தீரணும், அது எங்கட பொறுப்பு. அதை வச்சு கொண்டு அசெட்டா மாற்றும். இதுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியில
நிறைய பேர் இந்த குழப்பம் இருக்கும். நான் கடன் வாங்குறேனே, நான் பணக்காரன் ஆகலாமா? கடன் வாங்கினா பணக்காரன் ஆகலான்ற ஒரு ஊழல் வந்து உலகம். ஆனா நாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு இப்ப நான் வந்து கார் வாங்க போறேன் கடன் வாங்கினா அது அது வந்து ஒரு அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு ஆடம்பரத்தை வைக்கும். அதே நான் ஒரு கார் வாங்கி உழைக்க போறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிக்னி இருக்கு, ஊபர் இருக்கு, இந்தியாவில் உணவுலாம் இருக்கு. இப்ப மலேசியாங்கிற பக்கம் வந்து கிராப் இருக்கு. அப்படி ஒவ்வொரு நாடுகளில் வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து வாகன ஓட்டுறதுக்கு இந்த ட்ராவல் பண்ற ஏஜென்ட்ஸா நிறைய இதுகள் வந்து இருக்கு. இப்ப நான் அதுல வந்து ஓட்டு உழைக்க போறேன்ற பட்சத்துல வந்து நான் ஒரு வாகனம் கடன் எடுக்க போறேன்றாலும் எடுத்து சொல்றேன். இல்லைன்னா ஒரு கடை வைக்க போறேன். எனக்கு வந்து தேவையில்லாத கடனா இருக்கு. நான் வந்து நான் கடை நோய் கடை வச்சிருக்கேன். நோய் கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டோம்னா எனக்கு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் ஒயிட் தான் பில் வருது. அது அனுப்பி குறையில என்ற பட்சத்துல நீங்க 1,00,000 கடனை வாங்கி 1,00,000 உள்ள எடுத்து வச்சிருக்கிற அந்த முறை சரியா? அது 10 லிட்டருக்குரிய காசை நீங்க ரெடி பண்ணா சரி. அதான் தேவையில்லாத கடன், தேவையில்லாத அபிவிருத்திக்கப்பட கடன்களை நாங்கள் தவிர்த்துட்டு நாங்க எதை நோக்கி போகிறோமோ அந்த இதை தடையிறதுக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துட்டு நாங்க அதை மேற்கொண்டு நாங்க கடனை கொடுத்துட்டு நாங்க செய்யறதா நல்ல விஷயம். அசட் சைட்ல ஏன் நான் முக்கியத்துவம் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லிட்டோம்னா எப்பவுமே இந்த அசட்ஸ்ன்றது ஒரு வருவாயை தந்து கொண்டு இருக்கும். நீங்கள் வந்து வட்டிக்கு விடுவோம் அப்படி காசு நாங்கெல்லாம் வட்டிக்கு விடுறத ஒரு கேவலமா பார்ப்போம். என்ன நாங்கள் வட்டிக்கு விடுறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கூடுதலான பேங்க் என்ன செய்யுது? உங்களுக்கு வட்டி தந்து கொண்டு என்மாளுக்கு லோன் பேர்ல என்ன செய்யுது? நீங்க ஒரு பேங்க்ல போனா இந்தியா நிலவர படி 9% வட்டியில ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் என்ன. ஆனா நீங்க லோன் எடுக்க கொண்டு எவ்வளவு வட்டி வந்துருக்கு? 26, 18 இந்த ரேஞ்சில வருது. அப்ப அந்த காசு என்ன செய்யணும்? பேங்க் அதை இன்ட்ரெஸ்டா தான் மாற்றுது. நீங்க என்ன ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியா யூஸ் பண்ணணும். அப்படி பேங்க் வந்து அதை ப்ளே பண்ணுது. அதை நாங்கள் ஓனாக பண்ணிக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சேஃப்டியான மூட்டுக்குள்ள போகணும். இல்லாட்டி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் காசு போட்டீங்கன்னா டெய்லி வட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கோல்டு வாங்கி வைக்கலாம். அப்படி நிறைய இதுதானே. அப்படி நீங்கள் செய்வீங்களா? அதாவது வந்து நீங்கள் போட்டுக்க காசை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அசட்ஸை உங்களுக்கு பக்கத்தில் காசு வரக்கூடிய விஷயமா மாற்றிக்கணும். நாங்கள் ஒரு காணி இது வாங்குவோம். காணி வாங்கினா எப்பவுமே வந்து டைம்ல இருக்கணும். ஆனால் காணியில பெருமதி கூலி கொண்டு போகும் தானே. அப்படி கூலி வந்து நாங்கள் விற்கிற டைம்ல அது வந்து அசட்ஸாக மாறும். அது ஒரு பெனிஃபிட் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து வைக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கணும். ஃப்ரிட்ஜ் தேவையா உங்களுக்கு? ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. ஃப்ரிட்ஜ் தேவையா? இப்ப இருக்கிற நிலைமையில நான் பணக்காரனாக விட ஃப்ரிட்ஜ் தேவை. தேவையில்லை. உங்கள்கிட்ட வர்ற உங்களுக்கு தேவையான சேமிப்பு ஒன்று இருக்கணும். அதை தாண்டி வர்ற காசுல அதை வாங்கணும். கிரெடிட் கார்டு எடுத்து வாங்க, கடன் வாங்கி வாங்க வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் அசட்ஸ் என்ன, லைபிலிட்டி என்னன்றதை கிளியராக விளங்கி கொள்ளுங்க. உங்களோட பக்கத்திலே காசு எந்தெந்த விதத்தில் போகிறீங்களோ அவ்வளோ அசட்ஸாக வரும். நீங்கள் எந்தெந்த காசை வழியில் எடுக்கிறீங்களோ அவ்வளோ லைபிலிட்டியாக வரும். ஸோ நீங்கள் அசட்ஸ்னு தண்ணி எவ்வளோத்துக்கு கொண்டு போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு பணக்காரன் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்கிறோம்.